பழங்குடி மக்களுக்காக கட்டப்படுகின்ற வீடுகள் வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே ஒழுகி அவங்களுக்கு வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது. அதனால இவங்களுக்கு தரமான காங்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்கணும், உங்களுக்கு வழங்கப்படுகிற தொகையை வந்து உயர்த்தி கொடுக்கணும். பழங்குடியுடைய மக்களுக்கு வாழ்க்கை மேம்பாட்டுக்காக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. அதையெல்லாம் முறையாக இவங்களுடைய மேம்பாட்டுக்காக செலவு பண்ணணுன்ற கோரிக்கையும் இவங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ அவங்களுக்கு அங்கே போதுமான வசதி எல்லாம், மருத்துவ வசதி எல்லாம் எந்த அளவுக்கு? மருத்துவ வசதின்றது காட்டிலும் இவங்க இருக்கக்கூடிய பல குடியிருப்புகளுக்கு வந்து போதுமான குடிநீர் வசதி கிடையாது, தெருவிளக்கு, நடைபாதை வசதி கிடையாது. இவங்களுக்கு அரசாங்கம் கட்டி கொடுக்குற வீடு பார்த்தீங்கன்னா தனியாக கான்ட்ராக்ட்காரங்க மூலமாக கட்டுறாங்க. அப்படி கட்டக்கூடிய வீடுகள் தரம் இல்லாமல் மோசமாக கட்டுறதுனால புதுசாக கட்டி ஒரு வருஷத்துக்குள்ளாரே அந்த வீடு வந்து ஒழுக ஆரம்பிச்சிருது. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 முதல் 6 மாதம் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய காலம். அதனால ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த வீடெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருது. அதனால இவங்களுக்கு கட்டி கொடுக்கக்கூடிய வீடுகளை வந்து தரமாக நல்லபடியாக அரசு நேரடியான கண்காணிப்பில் கட்டி கொடுக்கணும். ஒருவேளை இவங்களுக்காக கட்டுற வீடுகள் நல்லா கட்டுறேன்னா யாரு கட்டினாங்களோ அவங்கள வந்து கேள்விக்கு உள்ளாக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறோம். இவங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் பல கோடி ரூபாய் வந்து நிதி ஆண்டுதோறும் ஒதுக்குறாங்க. ஆனால் முறையாக இவங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகை வந்து செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது, வேறு திட்டங்களுக்கு செயல்படுத்தப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எனவே இவங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகையை முழுவதுமாக இவங்களுக்கே பயன்படுத்தணும். இவங்களுடைய வாழ்க்கை பூர்வக்குடி மக்கள் இவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துக்காக அரசு முன்வரணும் அப்படின்ற கோரிக்கை நான் இதை நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகாவுக்கு வரோம். இங்கே வந்து நாங்கள் பணியர் இன மக்கள். எங்களுக்கு வந்து அடிப்படையான தேவைகள் வந்து வீடு, தண்ணி, சாலை. ஆனால் இதில் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில வீடுகளில் வந்து இந்த மாதிரி ரொம்ப மழை பெஞ்சனால எங்களுக்கு வீடெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு நல்ல வீடு கட்டி தரணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் கூடலூரை தாண்டி நாங்கள் எங்கேயும் வர்றது கிடையாது. ஆனால் எம்எல்ஏ சார் பொன் ஜெயசீலன் அவர்கள் மூலமாக இந்த சென்னை சட்டமன்ற பேரவையில் நாங்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர் மக்கள் நாங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கிற அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் இருக்குது. மேலும் எங்களுடைய மக்கள் நல்லா படிக்கணும், அவங்க சமுதாயம் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக 8ஆம் வகுப்பு வரைக்கும் எங்களுக்கு அந்த அரசாங்கத்தின் மூலமாக கட்டக்கூடிய அந்த பள்ளி எங்களுக்கு செயல்படுத்தி தரணும்னு நான் கேட்கிறேன். அடிப்படை வசதியில் வேற என்னென்ன வேணும் உங்களுக்கு? மின்சார வசதி ஒரு சில வீடுங்களுக்கு இல்லைங்க சார். அப்புறம் சாலை வசதி, அப்புறம் வனவிலங்குகள் மத்தியில தான் நாங்கள் வாழ்றோம். ஆனால் ரொம்ப பயமாக தான் இருக்கும் வெளியிலலாம் வர்றதுக்கான. ஆனால் அரசாங்கத்து மூலம் கட்டி கொடுத்துருக்கிற வீடு ஒரு மாதிரியாக இருந்தாலும் அந்த கழிப்பிடங்கள் வந்து எங்களுக்கு முழுமையாக கட்டித்தரல. அது எங்களுடைய கோரிக்கை. அதை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்று எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும்படி வேற தொழில் சம்பந்தமா என்ன கத்து கொடுத்தாங்க? பாதிப்பு வந்து இந்த வீடு மட்டும் தான் சார் கட்டி கொடுத்துருக்காங்க. மற்றபடி கரண்ட் ஒரு சில வீடுகளில் தான் இருக்கு. அதுவும் இந்த மழை டைம்ல எல்லாம் கரண்ட் போச்சுன்னா ரொம்ப சிரமம். நாங்கள் வெளியில வர்றதுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு, ரோடு வசதி வந்து டேமேஜா இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் போறதுனால ரொம்ப கஷ்டம். சில டைம்ல விடுமுறை எடுக்கிற அதிக நாள் ஆகுது ஸ்கூல் பிள்ளைங்க. நம்ம இப்போ எம்எல்ஏ சொன்னார்ல சேமிக்கிற பற்றி என்னன்னு, நீங்க உங்களுக்கு வந்து இந்த சேமிப்பு விஷயமா தொழில் சம்பந்தமா என்ன வருமானத்துக்கு வந்து வேற எந்த மாதிரியான தொழில் அவங்க கவர்மெண்ட் சொல்லி கொடுத்தது, நீங்க எதுல ஆர்வமா இருக்கிறீங்க? நம்ம மக்கள் வந்து கூலி வேலை தான் அன்றாட தேவைகள் அவங்க செய்வாங்க. அவங்க செய்யற கூலியை வச்சுதான் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சேமிச்சு வைக்கிற பழக்கங்கள் கிடையாது. வேற என்ன அங்க வேற எம்எல்ஏ சார் இவங்களுக்கு என்ன தொழில் நாங்க கேட்டுக்கிறீங்க? இவங்களை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா இவங்க டெய்லி வேலைக்கு போவாங்க. இவங்களை பொறுத்தளவு டெய்லி வேலைக்கு போவாங்க. அன்னைக்கு அதே மாதிரி பழங்குடியினர் வந்து நண்டு பிடிக்கிறது, காட்டில் போய் கிழங்கு எடுத்து சாப்பிடுறது, இதான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நண்டு பிடிப்பாங்க. சேமிச்சு வைக்கிற பழக்கம் இவங்க பேங்க் அக்கௌண்ட் 99% இவங்க யாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்காது.